வெல்கம் டு மகை சமையல் அண்டு தாய் கலெக்ஷன். சுக்குமல்லி காப்பி பொடி தயாரிப்பு. இதை கஷாய பொடின்னு சொல்லுவாங்க, சுக்குமல்லி காப்பி பொடின்னு சொல்லுவாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரமல்லி, இதில் செலவழிக்க 2 மிளகு, இதில் 2 ஸ்பூன் சோம்பு, இதில் 1/2 ஸ்பூன் சீரகம், இதில் 2 ஸ்பூன். இது அதிமதுர பொடி, இது சித்திரத்தை பொடி. இது தட்டி வாங்கி அதை தட்டி முதல்ல செஞ்சேன் அப்போ எல்லாம். இப்போ என்னால் முடியாததுனால நான் நாட்டு மருந்து கடையில் பொடியை வாங்கிட்டேன். இதுவும் ஒவ்வொரு ஸ்பூன் இந்த அளவு. அதே மாதிரி சுக்கு, இதை தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அதை நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி அதை தட்டுறதுக்கு இதாக இருக்கும்ட்டு அப்போயே அதை ஃப்ளேம்லேயே பண்ணிடலான்ட்டு இதை தட்டி வச்சுருக்கு. இந்த அளவுக்கு பட்டை, இந்த அளவுக்கு கிராம்பு. இப்போ வாணலியில் லைட்டாக சூடு பண்ணினா போதும், போயிடலாம் வாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு வாணலியை வச்சாச்சு. இப்போ லைட்டாக சூடு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் முதல்ல மிளகை சேர்த்துடலாம். அடுத்து ஜீரகம், அடுத்து சோம்பு. சட்டி நல்லா சூடு இருக்குது, ஏன்னா சில்வர் சட்டினால. அதுக்கப்புறம் இந்த மல்லி, இப்போ ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டேன். ஏன்னா இதை ஸ்டோர் பண்ணுறதுனால இந்த பச்சையெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கக்கூடாது. இது எப்படியும் 20 or 30 டேஸ்க்கு வரும். இந்த சூடு பதம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இந்த பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இந்த நடுவில் போட்டோம்னா இது நல்லா சூடேது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த பொடி வகையை அதில் சேர்த்தணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா சட்டி சூட்லேயே அது நல்லா இதாகிடும். அப்புறம் ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துடலாம். இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கு. கொஞ்சம் விரவி விட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். சுக்குமல்லி காப்பி தயார் பண்ணதை பாட்டிலில் சேர்த்து வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு இந்த பாட்டிலில் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது திப்பிலி. இந்த அளவு எடுத்து அதை வறுத்து சூடு பண்ண மிக்சியில் அரைச்சதை இந்த பொடி, அதையும் இந்த சுக்குமல்லி காப்பி பொடியோடு சேர்த்து கலந்துடணும். சுக்குமல்லி காப்பி பொடி தயாராகிடுச்சு.